இந்த மண்ணுலகத்தில் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பற்ற துறக்கணும். பற்ற துறக்கணும்னா காவி உடுத்தி கமண்டலை ஏந்தி ஜபம் செய்து கானகத்தில் போய் கண்மூடி தவம் பண்ணணுமா? இல்லை. ஆசையை அடக்கு. எனக்கு பயம், எனக்கு பயம், எனக்கு பயம், ஓடி வந்தேன் என்றான். குரு சொன்னார், உன் சரீரத்தின் மீது உனக்கு பெரிய பற்று. இந்த சரீர பற்றை துறக்காத வகையில் நீ ஞானியாக முடியாது. இதுதான் முதல் செய்தி. எப்படிப்பட்ட செய்தி? அன்புக்குரியவர்களே, மரத்தின் கோணலை சரி செய்வது தச்சனின் கைநூல். மரத்தின் கோணலை சரி செய்வது தச்சனின் கைநூல். நம்முடைய மனத்தின் கோணலை சரி செய்வது புலவனின் கைநூல். அந்த வகையில் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 தந்து அறம் பொருள் இன்பத்தை இந்த மண்ணுலகில் 2 வரிகளில் தந்த இணையற்ற நம்முடைய மனக்கோணலை சரி செய்யும் புலவன் திருவள்ளுவன். அந்த திருவள்ளுவரின் நெறி நின்று இறை நாமத்தை இன்றைக்கு பார்க்கப் போகின்றோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த மண்ணுலகத்தில் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பற்ற துறக்கணும். பற்ற துறக்கணும்னா காவி உடுத்தி கமண்டலை ஏந்தி ஜபம் செய்து கானகத்தில் போய் கண்மூடி தவம் பண்ணணுமா? இல்லை. ஆசையை அடக்கு. உன்னுடைய தேவைகளை சுருக்கிக்கொள். அனாவசிய ஆடம்பர செலவுகளை குறை. ஆண்டவன் தெரிவான். இதுதான் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான முதல் விதை. ஒரு பொருளை நாம் அப்படியே கண்ணோடு கண் வைத்து பார்க்கிறோம். ஒரு பொருளை பார்வை ஒரே இடத்தில் செலுத்துகின்ற போது ஆர்வம் அதிகமாகிறது. ஆர்வம் மேலோங்க மேலோங்க அதன் மீது பற்று வருகிறது. பற்று அதிகமாகி அந்த பொருளை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். பொருளை அடைந்தால் மனம் இன்பப்படுகிறது. பொருளை அடைய முடியவில்லை என்றால் மனம் கோபப்படுகிறது, துன்பப்படுகிறது, அகங்காரமாகி ஆணவமாக மாறி அல்லல் படுகிறோம். இப்படி தான் தொடங்குது. இப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தை பொம்மை கேட்குது, அது வாங்கி கொடுக்கலைன்னா கதறி அழுகுது. அதே குழந்தைக்கு தேவையில்லாத போது பொம்மையை கொடுத்தா அதை தூக்கி அப்படி விட்டெறியுது. அப்போ கிடைத்த மாத்திரத்தில் பொருள் கிடைக்கவில்லை என்றால் மனம் தடுமாறுகிறது. அப்போ என்ன பண்ணணும்? பற்றை துறக்க வேண்டும். சினத்தை அடக்க வேண்டும். அதனால்தான் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லிம்பா. இந்த சினம் சேர்ந்தாரை கொல்லின்னா என்ன? நம்ம உடம்புல சேர்ந்தாலே நமக்கு ஆபத்து தான். இப்படி வைங்களேன். ஒரு முனிவர் மயானத்துக்கு கூட்டி போனார் தன்னுடைய சீடரை. மயானம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிசப்தமாக இருக்கும். அங்கே கண்மூடி தவம் செய்யினார். இரவு நேரத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் குரு சில மந்திரங்களை சொல்லி தவத்தில் கண்மூடி அவனை ஈடுபடுத்தி விட்டு மடம் திரும்பினார். மகான் மடம் திரும்பிய சில மணி நேரத்திலேயே சீடனும் வந்துவிட்டான். உன்னை அதிகாலை வரை அங்கே இருந்து தவம் செய்ய சொன்னேனேன், ஏன் தவத்தை களைத்தாய்? சீடன் சற்றென்று சொன்னான், எனக்கு பயம், எனக்கு பயம், எனக்கு பயம், ஓடி வந்தேன் என்றான். குரு சொன்னார், உன் சரீரத்தின் மீது உனக்கு பெரிய பற்று. இந்த சரீர பற்றை துறக்காத வகையில் நீ ஞானியாக முடியாது. இதுதான் முதல் செய்தி. எப்படிப்பட்ட செய்தி? பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய செல்வந்தர் போனார். எதன் மீதும் பற்று வைக்காதவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் அவர் மீது கொன்ற பற்றின் காரணமாக அந்த பணக்காரர் செல்வந்தர் 1000 பொற்காசு 1000 தங்கக்காசை கொடுத்து அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமகிருஷ்ணரிடம் பணிந்து வேண்டினார். பக்தனினுடைய அளவற்ற அன்புக்கு அனுமதித்து அந்த காசை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது இந்த 1000 பொற்காசும் என்னுடையது. இனி நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆமாம் குருவே.
இந்த 1000 பொற்காசையும் மீண்டும் உன் கையிலேயே தருகின்றேன். கங்கை கரைக்கு சென்று கரையில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி 1000 பொற்காசையும் விட்டு வா என்றார். வாங்கி சென்ற செல்வந்தன் பல மணி நேரம் கழித்து வரவில்லை. 1000 பொற்காசையும் அப்படியே கங்கையில் போடுவதா என்று ஒன்றை போட்டான், 1 மணி நேரம் யோசித்தான். ஒன்றை போட்டான், 1 மணி நேரம் யோசித்தான். பல நாட்கள் கழித்து பகவானிடம் வந்தான், ராமகிருஷ்ணரிடம். ஏன் எவ்வளவு காலம்? 1000 பொற்காசையும் அப்படியே விடுவதற்கு மனம் ஒப்பவில்லை, மனம் சலனப்பட்டது. பகவான் சொல்கின்றார், பணம் என்னிடம் நீ ஒப்படைத்த பிறகு அது என் பொருள் என்று தெரிந்தும் அது மீண்டும் உன் கைக்கு வந்தவுடன் சலனப்படுகிறாய், அதை விடுவதற்கு ஏங்குகிறாய். உன் மனம் தங்கத்திலிருந்து ஆசையை, பற்றை, பொருள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை விட முடியவில்லை. உன்னால் துறவுக்கு வழி காணவில்லை. எப்படிப்பட்ட குரல் பாருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடத்து. என்ன மாதிரி தெய்வப்புலவர் சொல்றார் பாருங்க. இன்னொரு குரல்ல சொல்றார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இள. நீங்க முதல்ல என்ன மனசுல இருக்கணும்னா, பற்ற துறந்தாதான் பகவான் தெரிவான். நீர் வற்றிய ஏரியை பற்றி யாராவது கவலைப்படுவானோ? அங்கே கவலையே பட மாட்டான். செல்வம் குறைந்த மனிதனை பற்றி யாராவது கவலைப்படுவானா? கவலையே பட மாட்டான். நான் இப்படித்தான் நேர்கோட்டில் செல்வேன், அறம் சார்ந்து வாழ்வேன், அடுத்தவனுக்கு உதவி செய்வேன், ஈந்து கொடுத்து மகிழ்வேன், இல்லாதவரோடு பழகுவேன், என்னால் முடிந்த உபகாரங்களை உதவிகளை உடல் உழைப்பாக கூட சொல்வேன் என்று என்றைக்கு ஒருவன் உறுதி பூண்டு பற்றை துறக்குகிறானோ அவன் பாதத்தில் புண்ணியம் தானாக வந்து சேரும். காரணம், இறை பற்றை மட்டுமே அவன் பற்றி கொள்வதால். இந்த மண்ணுலகில் நன்றாக வாழ்வதற்கு நாம் சிந்திக்க வேண்டிய மறைப்பொருள், பற்றை துறப்போம், இறை நாமத்தை பற்றி கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.